கார்பெட்ல முதலாவதா பார்க்க போறது நிபுணன் படத்தோட சக்சஸ் பிரஸ் மீட். நிபுணன் படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு அருண் வைத்தியநாதன். இந்த படத்துல லீட் ரோல்ல ரொம்ப நாள் கழிச்சு ஆக்ஷன் கிங் அர்ஜுன் நடிச்சிருக்காரு. இவருக்கு பேர் பண்ணி ஸ்ருதி நடிச்சிருக்காங்க. முக்கியமான சப்போர்ட்டிங் கேரக்டர்ல வரலட்சுமி, பிரசன்னா போன்ற பலர் நடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த படத்துல முதல் தடவையா கழுகு ஃபேம் கிருஷ்ணா வில்லன் கேரக்டர்ல நடிச்சிருக்காரு. ஸோ இது வரைக்கும் அவரை ஒரு ஹீரோவா பார்த்திருக்கோம், சாக்லேட் பாயா பார்த்திருக்கோம், ரொமான்டிக் ஹீரோ, ஆக்ஷன் ஹீரோவெல்லாம் பார்த்திருக்கோம். பட் இந்த படத்துல ஒரு வில்லத்தனமான கேரக்டர்ல நடிச்சிருக்காரு. அண்ட் இந்த படத்துக்காக மியூசிக் ஸ்கோர் பண்ணியிருக்காரு அரவிந்த். ஸோ இந்த படத்தோட சக்சஸ் பிரஸ் மீட்ல இந்த படத்தோட டீம் இந்த படம் ரொம்ப பெரிய வெற்றி அடைஞ்சதுக்காக நிறைய விஷயங்கள் நமக்காக ஷேர் பண்ணியிருக்காங்க. இப்போ அதெல்லாம் பார்க்கலாம். So we just wanted to meet you all with our hero and celebrating his journey also. And I would also thank Arjun sir for honoring our Passion Studios with his 150th film. அந்த ஒரு குட்வில் அவருடைய ஜேர்னி. இப்போ நாங்கள் எங்கே போனாலுமே அவங்க பேசுறது ஜென்டில்மேன் பற்றி பேசுவாங்க, சங்கர் சார் முதல்வன் பற்றி பேசுவாங்க, ஜெயின் பற்றி பேசுவாங்க, அவருடைய நேஷனல் இன்டெகிரிட்டி பற்றி பேசுறாங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய அந்த ஜேர்னி, அந்த குட்வில் எங்களுடைய நிபுணன் கொண்டு வந்து இதை இன்னைக்கு எந்தெந்த சென்டர்ல இந்த ஃபர்ஸ்ட் டே ஓப்பனிங் கிடைக்கிறது பெரிய விஷயம். ஓகேங்களா? அதுக்கு 100% we have to tell media played a major role. Okay, so this is something I would definitely appreciate the kind of genuinity that you people showed. It was very unbiased for our production, and we will continue to give you much more good products. And I would first of all give you all a big standing ovation for the media. Thank you so much team actually for celebrating Arjun's 150th film and doing good for this project. Thank you. And இந்த ப்ராஜெக்ட் ஒரு பெரிய வெள்ளத்தை சந்திச்சது முதல்ல, அதுக்கப்புறமா டிமானிட்டைசேஷன் சந்திச்சது. இது போல பல தடங்கல்கள், பல பிரச்சனைகள், இது எல்லாத்தையும் மீறி ஒரு நல்ல படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாரும் ஒரு டீமாக உழைச்சோம். அந்த உழைச்சிட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு, அதாவது அவுட் சைடு ஃபஸ்ட்டு படம் பார்த்தது டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு அப்புறமா முதல் தடவையாக நாங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கெலாம் படத்தை போட்டு காமிச்சிட்டு தான் இந்த படத்தையே நாங்கள் ப்ரெஸ் மீட்டுக்கும் வந்தோம். அந்த டேட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ப்ரெஸ்ஸுக்கு முதல்ல போட்டு காமிச்ச பொழுது எப்படி ஒரு தேர்வு எழுதிட்டு மாணவன் வெயிட் பண்ணுவானோ அது மாதிரி தான் நாங்களாம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் எஸ்பெஷலி ஒரு நல்லா படித்து நல்லா எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண ஒரு மாணவன் மாதிரி கொஞ்சம் எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்தது. அந்த கான்ஃபிடன்ஸ் பை காட் கிரேஸ் நீங்கள் எல்லாமே அதை அக்னாலேஜ் பண்ணி அதை ஒரு பெரிய விதத்தில் மக்கள்கிட்ட போய் கொண்டு சேர்த்தீங்க. அண்ட் உங்கள் எல்லாருக்கும் எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. அண்ட் இது நன்றி அறிவிப்பு கூட்டம் அப்படின்னு மீடியாவுக்கு சொன்னாலும் நானும் இந்த ப்ராஜெக்ட் சம்பந்தமாக நிறையா பேருக்கு நன்றி சொல்லணும். ஸோ லெட் மீ ஸ்டார்ட் ஃப்ரம் த ஆர்டர். பேஷன் ஸ்டுடியோஸ் இது இந்த கம்பெனி ஆரம்பிச்சது ஃபஸ்ட்டு நாங்கள் ஒரு ஃப்ளாக்ஷிப் ப்ராஜெக்டாக பண்ணணும்னு நினச்சது நான், உமேஷ், சுதன் அண்ட் ஜெயராம், நிபுணன் தான். அண்ட் இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமா எந்த ப்ராஜெக்ட் நம்ம என்ன வேணால் பேப்பரில் எழுதலாம், அதை கொண்டு போகிறதுக்கு கரெக்டான டெக்னீஷியன்ஸ், கரெக்டான நடிகர்கள் தேவை. அண்ட் இதை அர்ஜுன் சார்கிட்ட போனோம். அர்ஜுன் சாரும் ஸ்கிரிப்டை கேட்டுட்டு, அண்ட் அர்ஜுன் சாருக்கு இது ரொம்ப அவருடைய பாணி படங்களிலிருந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்த பொழுது, ஏன்னா ஆக்ஷன் கிங் அப்படின்னு சொல்கிற ஒரு ஆளுக்கு பார்க்கின்சன்ஸ் வருது அப்படின்னு சொல்லும் பொழுது அதையும் ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு இந்த கதையை பிடிச்சி ஃபஸ்ட்டு சார் அக்செப்ட் பண்ணிக்கிட்டதுனால, அதுக்கப்புறமா என்னுடைய நண்பன் மீடியாவில் திருப்பி கேட்கப்படுற கேள்வி பிரசன்னா, அண்ட் எப்படி நீங்கள் 2 பேரும் திருப்பி ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் பிரசன்னா அக்ரி டு டூ தட் ரோல். ஜோசப் அதே மாதிரி, வரலட்சுமி அண்ட் ஷி ஹஸ் டன் எ ஃபென்டாஸ்டிக் ஜாப். கதை சொல்லி ஒரு ½ an hour அக்ரி டு பிளே த ரோல். அண்ட் அவங்களுக்கும் எனக்கு நன்றி. அதுக்கப்புறம் ஸ்ருதி ஹரிஹரன், இன்னைக்கு எல்லாரும் அவங்கள பேரை மென்ஷன் பண்ணி எழுதியிருக்கீங்க. இதை மாதிரி ரொம்ப நல்லா க்யூட்டான ரியாக்ஷன்ஸ், ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு அவங்களுக்கு நன்றி. அதுக்கப்புறம் சுமன் சார், சுஹாசினி மேம், இது மாதிரி ஒரு பெரிய நட்சத்திர பட்டாலும் எல்லாத்துக்கும் மேலே இப்போ வில்லன் நடிகராக இந்த படத்தில் முதல் முறையாக எங்களுக்காக ஒத்துக்கிட்ட கிருஷ்ணா, அவருக்கும் எங்களது நன்றி. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்குமே எங்களது நன்றியை தெரிவிச்சுக்கணும். ஏன்னா அவங்க எல்லாரும் சேர்ந்து தான் இந்த ப்ராஜெக்டை நாங்கள் பண்ணினோம். எல்லாருக்கும் நன்றி. ரொம்ப தேங்க்ஸ். நான் இந்த
கணக்கு அப்படிங்கிறத 180 ஆயிடுச்சு. பட் பார்த்தா ஏதோ இப்போதான் ரீசெண்டாக வந்து அந்த நன்றி படம் பண்ண ஒரு ஃபீலிங் இருக்கு. அன்னிலேருந்து இது வரைக்கும் ஆதரிச்சுட்டு உங்களுடைய அன்பை காட்டிட்டு வர்றீங்க. தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கும் அதுக்கப்புறம் நான் நடித்த எல்லா படத்தினுடைய இயக்குநர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் என் கூட நடித்த ஆர்டிஸ்ட் அவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்க நேரத்தில். அண்ட் இந்த படம் என்னுடைய 150வது படம் அப்படின்னு எனக்கு சொல்லிக்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா கதை அப்படிங்கிறது வந்து நிறைய இத்தனை வருஷம் சர்வீஸ்லேருந்து கதைகள் கேட்டிருக்கோம். சில நேரத்தில் ஐ மீன் மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம கேட்ட கதை வந்து திரையில் இருக்காது. ஏன்னா அது ப்ரெசன்டேஷன் எங்கேயோ மிஸ் ஆகிடும், ஏதோ ஆகிடும். ஆனால் கேட்டதை விட ஒரு 100 மடங்கு ஜாஸ்தி அந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ண இந்த படத்தினுடைய டைரக்டருக்கும், அப்புறம் வெறும் வியாபார ரீதியை மட்டும் யோசிக்காம படத்துக்காக படத்தினுடைய தரத்துக்காக செலவு பண்ணி பப்ளிசிட்டி பண்ணிக்கிட்டு இருக்கிற நம்ம ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பேஷன் ஸ்டுடியோ சார்ந்த உமாசங்கர், சுதன், ஜெயராம் இவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிறேன் from the bottom of my heart. அண்ட் அதான் இது வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு ப்ரெஸ் மீட்டாக இருக்குது. நார்மலாக இப்போது இந்த ஷெட்யூல் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம், முடிக்க போகிறோம். அதுக்கப்புறம் ஃபைட்ஸ் எப்படி இருக்கும், சாங்ஸ் எப்படி வரும், மியூசிக் இதெல்லாம் பேசுகிறோம். பட் இப்போ இதெல்லாம் முடிஞ்சு போய் நீங்களும் படம் பார்த்தீங்க, நீங்களும் நல்லாவும் எடுத்துட்டீங்க. இப்போ என்னென்னா ஒன்லி நன்றி அப்படிங்கிற ஒரே ஒரு வார்த்தைக்காக தான் நாங்கள் மீட் பண்ணுறோம். எனக்கு இந்த படத்தில் நடித்தது வந்து ஒரு இனிய அதிர்ச்சி. ஏன்னா எனக்கு திடீர்னு ஒரு ஃபோன் வந்தது, இந்த மாதிரி சுரேஷ் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து பேசுகிறது சார், தேஜா சார் உங்களை வர சொன்னார், கிளம்பி உடனே வாங்க அப்படின்னாங்க. எனக்கு ராமோஜி ஃபிலிம் சிட்டி போனோன்னே எனக்கு யார் வரான்னு தெரியாது. அங்கே போய் பார்த்தா எனக்கு ஃபஸ்ட்டு ராணா சார் மீட் பண்ணேன். அப்புறம் அடுத்து மயில்சாமி வந்து இறங்கினாப்புல. நீ என்ன பண்ணுறேன்னு, நான் நடிக்கிறேன் அப்படின்னா. சரி. அடுத்து நாசர், அடுத்தது ஜெகன். ஸோ எங்களுக்கு இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். இந்த படம் ராணா சார் கூட நடித்தது. வெரி டேலண்டட் எக்மேன். அவர் படம்லாம் தொடர்ந்து நல்ல சக்ஸஸாக வரணும்னு வேண்டிக்கிறேன். இந்த படத்தோட தமிழ் பதிப்பில் ஒரு சின்ன போர்ஷன் நான், மயில்சாமி அண்ணன், நாசர் அண்ணன் அண்ட் சிவாஜி அண்ணன் நடிச்சிருக்கோம். இட்ஸ் ஸ்மால் போர்ஷன். இந்த சின்ன ரோல் பண்ணணும் போது ஐ தேங்க் மதி. ஓகே, இஸ் அசிஸ்டன்ட் டைரக்டர் கவன் என் கூட ஒர்க் பண்ணவர். அவர் தான் என் பேரை சஜஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ மை ஃபஸ்ட் தேங்க்ஸ் டு மதி அண்ட் மை செகண்ட் தேங்க்ஸ் திஸ் டு தேஜா. பிகாஸ் சிம்பிள் ரீசன், he said yes. ஸோ இங்கே இருக்கவங்க வந்து நிறைய டைரக்டர்ஸ்க்கு என்ன தெரியும், ஷோ பார்த்துருக்காங்க, they give me the freedom. பட் வாட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட் டு மீ, வாட்ஸ் மோர் நெகிழ்ச்சியாக இருந்ததுன்னா, director Teja Anna, he gave me the freedom to do what I wanted to do it. Okay, he took all suggestions and he said இது பண்ணு. I'm really saying could have been a very short time உங்களோட ஒர்க் பண்ணேன். But I think I made a good friend with you and I think that's what I stand for. At this instant எனக்கு தெலுங்கு பேச வரும் அப்படின்றத நான் கொஞ்சம் சொல்லிக்க விரும்புகிறேன். நான் ஆணையிட்டால் ஐ திங்க் மெனக்கெடுதல் நாங்கள் ஜென்ரலாக சினிமாவில் பண்ணுவோம். எதனா ஒரு விஷயத்தை மெனக்கெட்டால் அது வந்து ரீச் ஆகும்னு. ஐ ஜஸ்ட் நோட்டிஸ்ட் நான் ஆணையிட்டால் அப்படின்னு படம் டைட்டில் வச்சுருக்காங்க. இப்போ இருக்க தமிழ் படிக்கிற 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் பசங்க இதை படித்தாங்கன்னா நான் நா இட்டால்னு தான் படிப்பாங்க. ஏன்னா அந்த நை நம்ம யூஸே பண்ணுறதில்ல. ஆனால் பழைய நை, எம்ஜிஆரோட நை யூஸ் பண்ணியிருக்காங்க. which I think it's excellent attention to detail. Okay, I hope, and there's what is a chess coins, so we know it's a political drama. So I wish all the very best, Rana. Welcome to our city. Okay, welcome to our industry, and yeah, we will welcome you with more girls in the future. முதல் இந்த டைட்டில் எனக்கு தெரியாது. ஒரு படத்தில் நடிச்சிருக்கேன், என்ன டைட்டில் எதுன்னு தெரியாது. இங்கே வந்து பார்த்தா நான் ஆணையிட்டால் இது நம்ம தலைவருடைய படத்தோடைய டைட்டில் ஆச்சுன்னு ரொம்ப சந்தோஷம். நான் தலைவருடைய பக்தங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். பார்த்தா நிகில் சொன்னார், இது இன்னொரு ரகசியம் இருக்குது, உள்ள பச்சை கிளி முத்துச்சரம் பாட்டு இருக்குது அப்படின்னாரு. ஜனங்களை திரும்பி பார்க்குறதுக்கு இந்த 2 போதும் அப்படின்னு மனசில் சந்தோஷப்பட்டுக்கிட்டேன். எனக்கு ராணா சார் யாருன்னே தெரியாது. ஃபஸ்ட்டு பாகுபலி அப்படிங்கிற படத்தில் 2 தலைகள் அப்படி வந்து நிற்கும். அதில் ஒரு தலை ஒன் சைடு அந்த அப்படியே அந்த தாடி, அந்த கிரீடம்,
அந்த மாதிரி நான் சத்யராஜ் சார்ட்ட பார்த்துருக்கேன். ஏன்னா சத்யராஜ் சார் கூடவே இருப்பேன், ஏன்னா அவர் எம்ஜிஆருடைய பக்தர். அப்போ இவர் யாருன்னு தெரியாது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி தேஜா சார் வந்து அவர் படத்தில் இந்த மாதிரி ஹைதராபாத்தில் போகிறோம் அப்படின்னு போயாச்சு. இவர் யார் என்ன பண்ணால் பாகுபலியில் ஆக்ட் பண்ண ஒரு 2வது ஹீரோ. அப்படியா அவர் படத்தில் ஆக்ட் பண்ணுறோமா அப்படின்னு ஒரு சந்தோஷம். கொஞ்ச நேரம் இருந்த பார்த்தா சிவாஜி சார் சொன்ன மாதிரி சுரேஷ் சார் வந்தார். இவர் நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோமே 30-35 வருஷத்துக்கு முன்னால். எல்லாம் மெட்ராஸ் தான் இருந்தாங்க. ஆனால் இப்போ யாரும் அப்புறம் தான் தெரியுது ராமாநாயுடோட சார். அப்போது ராணா சாரை பார்க்கும்போது ஆஹா, அப்போ நம்ம வெங்கடேஷ் சார்ட்டையும் சுரேஷ் சார்ட்டையும் கொஞ்சம், ஆனால் அந்த பழக்கம்லாம் இப்போ மறந்து போச்சு. அப்போ இவர் இல்லவே இல்லை. ஆனால் இப்போ சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒரு பனைமரத்துக்கு உயரத்தில் அப்படி நின்று அப்படி அவர் அப்படி அனாந்து பார்க்குற அளவுக்கு இருக்கே. அவரோட அறிமுகம் எனக்கு கிடைத்தது. மிக்க நன்றி. ரொம்ப அற்புதமான விஷயங்கள் நிறையா சொல்லலாம். எனவே இந்த ப்ரெஸ் மீட்டில் எனக்கு அழைப்பு தந்தவங்க அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். பேசிக்காக நான் ஃபஸ்ட்டு ராணா சாரோட இந்த படம் பண்ணணுன்னு ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிட்டேன். அவர்கிட்ட கதை சொன்னேன். கேட்டோடனே எப்போ ஆரம்பிக்கிறீங்க படம் அப்படின்னார். ஃபஸ்ட்டு ஒரு 2 months ஆகும். ஃபஸ்ட்டு நம்ம 2 பேர் உட்காந்து 2 பேர் ஒருத்தர் புரிஞ்சிக்கலாம், அதுக்கப்புறமா படம் ஆரம்பிக்கலாம். நான் உட்காந்து டிஸ்கஷன் பண்ணும்போது நான் சொன்னேன், நான் பேசிக்கலி நான் பார்த்து வளர்ந்தது எம்ஜிஆர் படம் பார்த்து தான். ஸோ ஐம் வெரி பிக் ஃபேன் ஆஃப் எம்ஜிஆர் சார். கிளைமேக்ஸ் சீன்ஸு எது சொன்னாலும் இப்போ எம்ஜிஆர் இப்போ இருக்கிற அரசியலில் எம்ஜிஆர் இருந்தால் எப்படி பண்ணுவார், இந்த சிச்சுவேஷனுக்கு எந்த மாதிரி சொல்யூஷன் தருவார்னு சொல்லி அந்த மாதிரி ஸ்டோரி டிஸ்கஷனில் ரெகுலராக ரெஃபர் பண்ணி ஒரு நாள் ஃபோட்டோ எடுத்துன்னு போய் காட்டி எனக்கு இந்த கெட்டப் போகணும், டார்க் கிளாஸஸ், ஃபுல் ஹேண்ட் ஷர்ட், வேஷ்டி, ஹேண்டு மேலே ஃபுல் ஹேண்ட்ஸ் மேலே வாட்சை காட்டணும் அப்படின்னு சொல்லி காட்டினேன். அவரும் பார்த்தோன்னே ஓகே பண்ணிடலாம் அப்படின்னார். அந்த கெட்டப்பில் வச்சு ஃபஸ்ட்டு காரைக்குடியில் ஸ்டார்ட் பண்ணோம். 2-3 ஷெட்யூல் பண்ணோம் காரைக்குடியில். ஷூட்டிங் பண்ணி வந்து இப்போ இந்த ட்ரெய்லரில் ஒரு டைலாக் பார்த்துருப்பீங்க, 100 பேர் எம்எல்ஏ எடுத்துன்னு போய் ரிசார்ட்டில் வச்ச நானும் அவசியம். அதை ஆல்ரெடி ஷூட் பண்ணிட்டான். ஷூட் பண்ணி வந்தப்புறமா சேம் சிச்சுவேஷன் இங்கே நடக்குது தமிழ்நாட்டில். இது இவ்வளோ கோயின்சிடென்ஸாக இருக்குது. நாங்கள் ஃபஸ்ட்டு தெலுங்கில் பண்ணப்போ 100 பேர் எம்எல்ஏ எடுத்துன்னு போய் ஹோட்டலில் வச்சான்னு பண்ணோம். அதை 100 பேர் எம்எல்ஏ எடுத்துன்னு போய் ரிசார்ட்டில் வச்சா நானும் அவசியம் மாற்றினோம். இங்கே நடந்தது பார்த்து அவ்வளோதான். ஒன்லி ரிசார்ட்டு மாற்றணும் தவிர மிச்சதெல்லாம் ஆஸ் இட் இஸ் ஒரிஜினலாக பிஃபோர் தமிழ்நாட்டில் நடக்கிறதுக்கு பிஃபோரே நாங்கள் பண்ணியிருந்தோம். இந்த படம் ஆரம்பித்தது லாஸ்ட் இயர் அக்டோபர். ஐ எம் நாட் எ பொலிட்டீஷியன். ஐ டோன்ட் லைக் பாலிட்டிக்ஸ். ஐ டோன்ட் லைக் பொலிட்டீஷியன்ஸ் பிகாஸ் டுடேஸ் பொலிட்டீஷியன்ஸ் ஆர் நாட் ரைட். ஸோ அவங்களுக்கு கரெக்ட் பதில் இந்த படத்தில் சொல்லியிருக்கேன். நீங்கள் இதே மாதிரி இருந்தால் இதுதான் நடக்க போகுதுன்னு சொல்லி கிளைமேக்ஸ் பாருங்கள், அதே மாதிரி இருக்கும். Nana in Ital. It's a film that's very special to me. Firstly, because of a director called Teja sir. He is somebody, நான் வந்து intermediate school college இருந்த டைமில் தேஜா சார் வந்து ஆந்திராவில் வந்து இஸ் ஒன் ஆஃப் த லைக் அ கல்ட் கிளாசிக் டைரக்டர். அவன் வந்து ஆக்சுவலி தேஜா சார் டைட்டில் வந்து இட் ஒன்ட் கம் இந்த பிகினிங் கார்டு, இன்டர்வலில் வரும் ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே டைரக்ஷன் தேஜான்னு. Sir, I sat in theatres and clapped for you at that point. So, அங்கேருந்து இப்போது நான் ஆக்டர் ஆனேன் and I could work with him. At the same time, I learned so much. சார் வந்து ஒரு கேரக்டர் சொன்னார், ஜோகேந்திரான்னு ஒரு கேரக்டர் சொல்லி. அதுக்கப்புறம் ஐ திங்க் தேங்க்ஸ் டு பாகுபலி தட் வி ஹேட் ஸோ மச் டைம் பிகாஸ் வி நெவர் நியூ அந்த படம் எப்போ முடியும்னு. அந்த ஷூட்டிங் போயிட்டே இருந்தது. சார் கேப் டெவலப்பிங் தட் ஸ்டோரி அண்ட் ஜோகேந்திராவோட லைஃப் ஆல்மோஸ்ட் வந்து ஹீஸ் இன்ஸ்டால்ட் இட் இன் மீ. ஸோ ஆக்சுவலி நான் ரீசெண்டாக வந்து ஆஃப்டர் ஆல் த டப்பிங் காட் ஓவர் திருப்பி படம் ஒரு வாட்டி பார்த்தேன். அந்த படத்துக்கு எனக்கு அந்த ஆளுக்கு எனக்கு ஒன்றும் சம்மந்தம் இல்லை. ஹீஸ் ரியலி மேட் மீ சம்படி எல்ஸ். சார் தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் ரைட்டிங் சம்திங் ஸோ குட். எனக்கு ஐ ஆல்வேஸ் கீப் சேயிங் an actor is as good as the character he's written for. So thank you sir, this will be always something that I will cherish all my life. அதுக்கப்புறம் பாலிடிக்ஸ் பற்றி நிறைய பேசுனீங்க, டைலாக்ஸ் பற்றி நிறைய பேசுனீங்க. Then we have such fine actors obviously in the film. ஆனால் இந்த படத்தில் வந்து the soul of this film is really a love story. It's a story of a husband and wife. ராதா ஜோகேந்திரா, அவர் பேர் ஜோகேந்திரா. ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் he has a title, he puts his wife's name as his title before it. He calls himself ராதா ஜோகேந்திரா. அண்ட் இந்த கதையில் வந்து எந்த காரியம் நடந்தாலும் வாட் எவர் சிச்சுவேஷன் it is because of the love he has for his wife. So that's what the film is. It's got a lot of things. I hope you all watch it, enjoy it. It's out on the 11th of August. நம்ம ரெட் கார்பெட்
படத்துல அடுத்ததா இவன் ஏடா கூட மாணவன் படத்தோட ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஸோ இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு ஜஸ்டின் திவாகரன். அண்ட் இந்த படத்தில் நடிச்சிருக்க காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருமே பார்த்தீங்கன்னா டெபியூ ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸஸ் தான் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனில் நடந்த நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. வாங்க பார்க்கலாம். புதிய யுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது எங்களுக்கு முதல் படம் இவன் ஏடா கூட மாணவன் படத்தின் பேர். இது அவர் அப்பா தான், நான் பையன் 3 பேரும் சேர்ந்து நடிச்சிருக்கோம். முதல் விதையாக 3 தலைமுறை சேர்ந்து நடித்தது இந்த படமாக தான் இருக்கும். மேலும் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா அபி, யோகி 2 பேர் ஹீரோ நடிச்சிருக்காங்க. 2வது ஹீரோ என்னோடய பையன் நடிச்சிருக்காரு. காயத்ரி, அகல்யா 2 பேரும் ஹீரோ நடிச்சிருக்காங்க. காமெடி பார்த்திங்கன்னா பவர் ஸ்டார் மயில்சாமி, மதன் பாபு, வெங்கல் ராவ், ஒரு திரை பட்டாளமே நடிச்சிருக்கு. இதில் வில்லனாக பார்த்திங்கன்னா நானும் மணிமாறன் நடிச்சிருக்கோம். ஃபஸ்ட் ஹாஃப் பார்த்திங்கன்னா ஃபுல் காமெடியாக இருக்கும். செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் த்ரில்லரு, லவ்வு, ஒரு ஷாக்கு, ஒரு வில்லேஜ் இப்படி கொண்டு போயிருக்கும். ஒவ்வொரு லொக்கேஷனும் பார்த்திங்கன்னா சிதிகிரிக்கர் கேமராமேன் ஆதிகரிப்பையா அவர்கள். பாடல் வரிகள் பார்த்திங்கன்னா முத்துவிஜயன் வரி வரியாக அற்புதமாக எழுதியிருக்காரு. மியூசிக் டைரக்டர் வித்யாசாரன் பார்த்திங்கன்னா RR மியூசிக்கெல்லாம் பிரம்மாண்டமாக பண்ணியிருக்கார். மற்ற கலைஞர்கள், டெக்னீஷியன்ஸு, ஆர்டிஸ்ட்டு எல்லாமே சிறப்பாக பண்ணியிருக்காங்க. இந்த படம் நவம்பர் ரிலீஸ் பண்ணலான்னு இருக்கோம். கண்டிப்பாக இது உங்களுக்கெல்லாம் பிடிக்கும் நம்புகிறேன். நவம்பரில் எதிர்பாருங்க. நன்றி, வணக்கம். புதுயுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் அபி சரவணன் பேசுகிறேன். இது இவன் ஏடா கூடவன் படத்தோட ஆடியோ லான்ச் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இந்த பிரசாத் ஸ்டுடியோவில் நான் என்னோடய படத்தோட ஆடியோ லான்ச் முதல் தடவை நடக்கிறது ரொம்ப சந்தோஷம். அண்டு மெயினாக சொல்லணும்னா இவன் ஏடா கூடவன் படத்துக்காக தயாரிப்பாளருக்கும் இயக்குனருக்கும் நான் நன்றி சொல்லிக்கணும். ஏன்னா இந்த படத்துக்காக அவங்க ரொம்ப கடினமாக உழைச்சிருக்காங்க. அண்டு ஒரு பயங்கர மழை வெள்ளத்தில் தான் நாங்கள் இந்த படத்தோட ஷூட்டிங்லாம் எடுத்து வந்தோம். அது இன்றைக்கி ஸ்க்ரீனில் பார்க்குறோம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இயக்குனரை பற்றி கண்டிப்பாக சொல்லணும். இயக்குனர் ரொம்ப ஒரு நல்ல ஒரு பர்சன். அண்ட் அவரை மாதிரி அவர் மேலே வளரணும், அப்போ தான் எங்களுக்கெல்லாம் சான்ஸ் கிடைக்கும். அண்ட் இந்த படத்தோட கோஆர்டிஸ்ட் பவர் ஸ்டார் பண்ணியிருக்காங்க. அண்ட் மயில்சாமி என்ன பண்ணியிருக்காங்க, அம்பானி சங்கர் பண்ணியிருக்காரு. அவர் ஆல்ரெடி என் கூட பணம் பண்ணியிருந்தனால எங்கள் டீம் ரொம்ப ஜாலியாக இருந்தது. புதியுகம் நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கிறேன், நம்ம கண்டிப்பாக காப்பாற்ற வேண்டியது ஃபார்மர்ஸ் தான். ஸோ ப்ளீஸ் சேஃப் ஃபார்மர்ஸ், பிளாஸ்டிக்ஸ் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ப்ரொமோஷனாக இருந்தாலும் இதெல்லாம் அடிக்கடி சொல்கிறோம். ஏன்னா நீங்களாம் எங்களை கண்டிப்பாக பார்த்துட்ருப்பீங்க. ஸ்க்ரீனில் நாங்கள் பண்ணுற விஷயம் மட்டும் பார்க்காம நாங்கள் பேசுகிறத கேட்பீங்கன்ற நம்பிக்கையில் தான் சொல்கிறோம். நாளைக்கு நம்மளுக்குலாம் குடிக்க தண்ணி வேணால் இன்றைக்கே நம்ம ரொம்ப அவேர்னஸாக இருக்கணும். ஸோ ப்ளீஸ் பிளாஸ்டிக்ஸ் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நன்றி. இந்த படத்தோட ஆடியோ லான்ச் இன்றைக்கி வந்திருக்கு. கண்டிப்பாக இது ஸ்க்ரீனுக்கு வரும். தயவுசெய்து எல்லாம் தேட்டரில் போய் இதை பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கிற நம்பிக்கையில் அபி சரவணன். நன்றி, வணக்கம். ஹலோ புதுயுகம் வியூவர்ஸ், என் பேர் காயத்ரி ஐயர். டூரிங் டாக்கீஸ் தான் என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம். S.A. சந்திரசேகர் சார் கையில் தான் அறிமுகம் வாங்கினேன். இவன் ஏடா கூட மாணவன் இந்த படத்தில் நான் ஹீரோயினாக பண்ணியிருக்கேன். இன்றைக்கி இந்த படத்தோட ஆடியோ லான்ச் நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோங்க. இதை ஷூட் பண்ணும்போது ஷூட் ஸ்பாட்டில் கூட சும்மா கூட இந்த பாட்டு ஓடிட்டு இருக்கட்டும், அவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு அவ்வளோ வாட்டி அதை கேட்டும் வி வர் நாட் லைக் ஐயோ எத்தனை வாட்டி கேட்டாச்சு, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கே வரல. ஸோ டெஃபினட்டாக நீங்களும் இந்த சாங்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ வெரி ஹாப்பி. சாங்ஸில் ஜாய்மதி மாஸ்டர் அவரும் ரொம்ப கூலாக கேஷுவலாக தான் ஷூட் எடுத்தார். அசிஸ்டன்ஸும் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ ஆல் இன் ஆல் நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணி எங்களால் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி எடுத்திருக்கோம். இதை சப்போர்ட் பண்ணுறது நீங்கள் தான். உங்களோட என்கரேஜ்மெண்ட், உங்களோட சப்போர்ட் இருந்தால் தான் எங்கள் முயற்சிக்கு ஏதாவது ஒரு ரிசல்ட் இருக்கும். இல்லாட்டி இல் ஆல் பி வேஸ்ட். ஸோ இதுக்காக தான், உங்களோட சப்போர்ட்டுக்காக, உங்கள் வியூவர்ஷிப்புக்காக தான் நாங்கள் பண்ணுற எல்லா ஹார்ட் ஒர்க்கும். ஸோ ஃபைனலி எங்களோட எல்லா ரிசல்ட்டுமே நீங்கள் தாங்க. ஸோ வாங்க எங்களை எல்லாரையும் சப்போர்ட் பண்ணுங்கள். சாங்ஸாக இருக்கட்டும், இல்லை ஃபிலிம் ரிலீஸ் ஆகும்போதும் ப்ளீஸ் இவன் ஏடா கூட மாணவன் இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் இன்னும் வளர்ந்து வருவோம். கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. இன்னும் நாங்கள் பெட்டராக இன்னும் உங்களை என்டர்டெயின் பண்ணுவோம். தேங்க்யூ. இந்த படத்தில் ஒரு செகண்ட் ஹீரோவாக பண்ணிருக்கேன். ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு 40 மினிட்ஸ் வந்தாலும் கேரக்டர் ட்ரிவனான ஒரு மூவி இது. என்னோடய கேரக்டரை வச்சு இந்த படம் போகும். மயில்சாமி சார், பவர் ஸ்டார் சார், மதன் பாபு சார் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இவங்க எல்லோரும் கூட நடிக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைக்கலனாலும் இப்படிப்பட்ட லெஜெண்ட்ஸ் இருக்கிற படத்தில் ஒரு வாய்ப்பு கிடச்சிது. என்னோடய டீம் பற்றி சொல்லணும் அப்படின்னா, டேரக்டரும் என்னை போல் புதுசு தான். பட் அவரோட ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப ரேஸியாக இருக்கும். அப்படின்னு தெளிவாக சொல்லணும் அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். எந்த இடத்துலையும் உங்களுக்கு போர் அடிக்காது. என்னோடய கோ ஆர்டிஸ்ட் பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸாக பண்ண நரேன் அண்ணாவாக இருக்கட்டும், மருது அண்ணாவாக இருக்கட்டும், கோகுல் தம்பி அவர்களாக இருக்கட்டும், இன்றைக்கி நரேன் அண்ணாவும் மருது அண்ணாவும் வந்திருக்காங்க. ஹீரோயினோட ஒர்க் அவுட் ஆன கெமிஸ்ட்ரியை விட எனக்கு ஃப்ரெண்ட்ஸோட நல்ல கெமிஸ்ட்ரி செட் ஆகிருக்கு. அண்டு அம்மா, எனக்கு படத்தில் அப்பா கிடையாது. ஸோ அம்மா ஓரியன்டாக ஒரு கேரக்டர் ஸ்ரீபிரியா மேம் பண்ணிருக்காங்க. ரங்கூன் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. என்னோடய ஆர்டிஸ்ட், என்னோடய டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே
இது ஒரு முதல் படம் மாதிரி இல்லாத ஒரு அனுபவத்தை எனக்கு கொடுத்துருக்காங்க. இதையும் தாண்டி நாங்கள் நல்ல ப்ராடக்ட் கொடுத்துருக்கோம், நாங்கள் நம்புகிறோம். சாங்ஸ் பார்த்துருப்பீங்க, ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க, எவ்வளோ நல்லா இருக்கோ அது போல் படமும் அவ்வளோ நல்லாயிருக்கும். நிச்சயமாக இந்த படம் நல்ல வெற்றியாகுங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா படத்தோட ட்ரெய்லரும் பாடல்களும் பார்க்கும்போது ஒரு நல்ல நம்பிக்கையே தெரியுது, அவங்களோட உழைப்பு தெரியுது. நிச்சயமாக இந்த படம் நல்ல அந்த வெகுளித்தனமான அந்த தயாரிப்பாளோட பேச்சிலேருந்து தெரியுது. அதுக்காகவே நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன், அந்த தயாரிப்பாளர் போட்ட காசெல்லாம் எடுக்கணுமென்று என்னோட வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் நிறைய பேர்கிட்ட கதை சொல்ல போயிருக்கேன், எல்லாம் கேட்டுக்கிடுவாங்க. ஆனால் சிவராஜ் சார்கிட்ட கதை சொல்ல போகும்போது தான் நான் சொல்லிட்டேன், நான் ஒரு காமெடியாக கதை சொல்ல தான் வந்திருக்கேன், எந்த கருத்தையும் மக்கள்கிட்ட போட்டு திணிக்க மாட்டேன். ஏன்னா மக்களே நிறைய மன அழுத்தத்தில் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நான் ஒரு காமெடியாக தான் எடுத்திருக்கேன், இதில் எதுவுமே சொல்ல போகிறதில்ல அப்படின்னு சொன்னேன். அவரும் அதுதான் எனக்கும் வேணும் அப்படின்ட்டு ஒத்துக்கிட்டாங்க. அடுத்ததாக இதுக்கு 2-3 ஹீரோக்களை பேசினேன், அவங்கெல்லாம் வேறு மாதிரி சொன்னாங்க. என்னடா இது இப்படி இருக்கே அப்படின்ட்டு அபிசரவன்கிட்ட கேட்டேன். அடுத்த நிமிஷமே ஒத்துக்கிட்டார். எனக்கு அதில் அபிசரவணன் மேலே இன்னும் மரியாதை இருக்குது. இந்த படம் இல்லை, அடுத்த படம் ஒரு முழு ஹீரோ, ஒரு சிங்கிள் ஹீரோ வச்சு ஒரு நல்ல பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது. அதற்காக யோகியை வச்சு பண்ண மாட்டேன்னு இல்லை. அடுத்தது காயத்ரியை சொல்லவே வேண்டாம், எள்ளுன்னா எண்ணெய் அனுப்பாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி நான் எந்த டைம் சொல்கிறோமோ அதுக்கு முன்னால் 10 நிமிஷம் வந்துடுவாங்க. எப்படி சொல்லிக் கொடுக்குமோ அதை விட 100 மடங்கு பண்ணிவிடுவாங்க, அது எல்லாருக்குமே தெரியும். அங்கே ஏதாவது குறை இருந்தாலும் அதுக்கு பின்னால் அவங்க அம்மா கரெக்டாக அதை எடுத்து கொடுத்து அழகாக பண்ணி கொடுப்பாங்க, ஒரு நல்ல விஷயம். அப்புறம் எனக்கு மாஸ்டர் 2 பேர், ஜாய்மதி மாஸ்டர் வந்து புதுசு பழக்கம். ஒரு சாங் தான் ஃபஸ்ட்டு கொடுத்தேன் எப்படி பண்ணுறான்னு பார்க்குறதுக்கு. அப்புறம் பார்த்தா எல்லா சாங்கும் 4 சாங்கும் அவர்கிட்டே கொடுத்தேன். அப்புறமா தான் சுரேஷ் மாஸ்டர் வந்தார். சுரேஷ் மாஸ்டர் அந்த சங்கி மங்கி சாங் பார்த்தேன், அதனால சரி அவர்கிட்ட குத்து சாங்க கையில் கொடுத்துட்டேன், நல்லா பண்ணி கொடுத்தாங்க. அது அனைவருக்கும் நன்றி. நம்ம ரெட் கார்பெட்ல இப்போ நம்ம பார்க்க போறது சதுரடி 3500 படத்தோட ஆடியோ லான்ச். இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு ஜெய்சன். இந்த படத்தில் நடிச்சிருக்க காஸ்ட் அண்ட் க்ரூ பார்த்தீங்கன்னா டெபியூ ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ் நடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த படத்தோட ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனுக்கு கெஸ்ட்டாக அப்பியர் பண்ணியிருந்தாங்க கலைப்புலி எஸ் தானு அண்ட் டைரக்டர் கே பாக்கியராஜ் போன்ற பலர். ஸோ இந்த படத்தோட ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனில் நடந்த நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட த்ரில்லர் ஜானர் ஆஃப் மூவி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனில் நடந்த நிறைய விஷயங்கள் இப்போ நம்ம ஷோவில் காத்துட்ருக்கு, வாங்க பார்க்கலாம். இன்றைய காலகட்டத்தில் ஒரு படம் எடுப்பது மிகவும் அரிது. அதனினும் அரிது அதை திரைக்கு கொண்டு வந்து வெளியிடுதல். அந்த வெளியீட்டை என் உடன்பிறவா சகோதரர் ஜேஎஸ்கே கோபி அவர்கள் இணைந்து தயாரிப்பாளருக்கு பெரும் உதவிகரமாக துணை நின்று உதவியிருக்கிறார். ஆகவே படத்தினுடைய முன்னோட்டத்தை பார்க்கும்பொழுது ஒரு எக்ஸைட்டிங் இருக்குது, எதிர்பார்ப்பு இருக்கிறது. பாடல்கள் எல்லாம் செவி குளிர்கிறது, சிந்தை மகிழ்கிறது. ஆகவே நல்ல சூழலில் இந்த படம் திரையிடப்பட்டு மாபெரும் வரவேற்பனை அங்கிங்கெனாதபடி எங்கும் வசூலை வாரி குவிக்கும் வண்ணம் மிக சிறப்பான வெற்றி அடைந்திட என்னுடைய வாழ்த்துக்களை இணைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இது என் முதல் படம். First of all, I want to thank entire crew and Danu sir and Bhagiraj sir and all the media who are here. Thanks a lot for coming and supporting us. Please support us, watch the movie. There is a lot of twist and some element is here. That's what about the story. It's a real estate background and I'm acting as a police officer with Rahman sir, and there are a lot of artists, comedy, mixed match of many elements are there. Please do watch and support us. Thank you. Thanks a lot. இந்த படத்துக்கு எனக்கு உறுதுணையாக இருந்த தொழில்நுட்ப கலைஞர்கள், இசைக்கலைஞர்கள், கவிஞர்கள் எல்லாருக்கும் நன்றி. குறிப்பாக நன்றி சொல்ல வேண்டியது திரு நாமுத்துக்குமார் அவர்களுக்கு. அவர் இதில் 3 பாட்டு எழுதியிருக்காரு. இந்த பாட்டுக்காக நாங்கள் இங்கேருந்து ஒரு ஆந்திரா வரைக்கும் நாங்கள் போய் ஒரு ட்ராவலிங்லேயே கம்போஸ் பண்ணிட்டு வந்தோம். இங்கேருந்து போயிட்டு வர நேரத்துக்குள்ளே அந்த 3-4 ஹவர்ஸ்க்குள்ளே கார்லேயே போகும்போதே அந்த 3 பாட்டை எழுதி கொடுத்துட்டாரு.
அவரோட நான் கடைசியாக அவரை சந்தித்தது அதுக்கப்புறம் நான் சந்திக்கவே இல்லை. அதுக்கப்புறம் அவரோட பிரிஞ்சம்போது தான் பார்த்தது தான். அதனால் கண்டிப்பாக இந்த சாங்ஸ் எல்லாம் அவருக்காக டெடிகேட் பண்ணணும். இந்த படமே கண்டிப்பாக அவருக்கு இது அவரோட ஆசீர்வாதம் இதுலேயே இருக்கும். இது எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணி கொடுத்த கடவுளுக்கு நன்றி. தேங்க்யூ. ஜித்தன் டு 1 AM அதை தொடர்ந்து இந்த சதுரடி 3500 அப்படின்ற படத்தில் ஒர்க் பண்ண எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த அந்த கடவுளுக்கு முதல்ல தேங்க்ஸ் சொல்கிறேன். என்னோட பாஸ்ட் 3 ப்ராஜெக்ட்ஸ் பார்த்திங்கன்னா நானே டேரக்டர், நானே ப்ரொடியூசர். இதுதான் ஃபஸ்ட்டு டைம் இந்த ஒரு படத்தை வந்து நான் வாங்கி ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னா இந்த படம் தான் அதுக்கு ஃபஸ்ட்டு படம். இதுக்கெல்லாம் மேலே இந்த படத்தை பற்றி சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சதுரடி 3500 நான் கூட என்னடா இந்த டைட்டில் அப்படின்னு நினச்சேன். ஃபஸ்ட்டு வேகா இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது. அதுக்கப்புறம் படம் பார்த்தோன்னே தான் எனக்கு புரிஞ்சுது டேரக்டர் வந்து அப்ராப்ரியேட்டாக வந்து அந்த ஸ்கிரிப்டுக்கு ஏற்ற டைட்டில் வந்து காம்ப்ரமைஸ் ஆகாமல் வச்சுருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தரை வந்து ஒரு ஆடியன்ஸோட அட்டென்ஷனை வந்து நம்ம அரெஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. நான் ஒரு ப்ரொடியூசராக ஒர்க் பண்ணதுனால சொல்கிறேன். நீங்கள் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கொசுன்னு வைக்கலாம், ஏதாவது ஒன்று வைக்கலாம். இது என்ன தான்டா டைட்டில் அப்படின்னு சொல்லி டிக்கெட் வாங்கி பார்க்குற அந்த ஒரு புல்லிங் கெப்பாசிட்டி இருக்குது. பட் அதெல்லாம் இல்லாமல் கண்டிப்பாக இந்த ஸ்கிரிப்டுக்கு இந்த டைட்டில் தான் ஆப்ட்டு அப்படின்னு சொல்லி ஒர்க் பண்ணுற டேரக்டர்ஸ் வந்து ரொம்ப ஃபியூ. ஸோ அந்த வகையில் வந்து டேரக்டருக்கு வந்து என்னோட ஒரு பர்சனல் தேங்க்ஸ் அண்ட் பர்சனல் கங்க்ராட்ஸ். அண்ட் ஐ sincerely, personally, honestly thank K. Bhagaraj sir and Danu sir for coming and presiding over this function. Thank you. 3500 சதுரடி இன்றைக்கி பல ரவுடிஸ், இந்த ஏரியா தாதாக்கள் ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணுறவனை மிரட்டி ஐயோ இந்த கார்பரேஷன் கவுன்சிலர் இருந்தால் பாருங்க, ஒரு பிளான் வாங்கி பணம் செலவு பண்ணி சார் பிளான் வாங்கியிருப்போம் MMDA கார்பரேஷன்லாம் மண்ணை கொட்டினா போன கவுன்சிலர் ஒருத்தன் அனுப்புகிறான். அவன் சதுரடிக்கு பணம் கேட்குறான். கவுன்சிலர் ஒரு ஓட்டு வீட்டில் இருந்த பையன் 5 வருஷம் முடிச்சுட்டு போனால் 5 கோடி இல்லாமல் வீட்டுக்கு போக மாட்டேங்கிறான் சார். அப்படி நாடு கேவலமாகிடுச்சு. நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்னு தெரில இந்த 3500 வச்சு. ஆனால் இது ஒரு கொள்ளை கூட்டத்தை கண்டிக்கிற படம்னு ஒரு சைடாக ஒரு லைன் சொன்னாங்க. எதாக இருந்தாலும் துணிந்து சொல்லுங்கள். இந்த இயக்குனர் வாழ்க, துணிச்சலோடு இந்த படம் தயாரித்த தயாரிப்பாளர் வாழ்க, இதில் நடித்த இயக்குனர்கள் வாழ்க. அந்த வந்திருந்தாலும் வரலனாலும் நீங்கள் வாழ்க. இந்த விழாவுக்கு வந்துடலாம் வரலனாலும் நீங்கள் வாழ்க. டெக்னீஷியன்ஸு மற்ற வாழ்த்த வந்திருக்க பெரியவர்கள் நண்பர்கள் அத்தனை பேரும் வாழ்க. வாழ்த்த வந்திருக்கிற உங்களையும் வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சதுரடி 3500ன்னு சொன்னோன்னே என்னடா அது ஒரு சஸ்பென்ஸ் டைட்டிலாக இருக்குது அப்படின்னு நினச்சேன். இந்த வருஷமே ஒரு சஸ்பென்ஸான வருஷம்தான் 2017ங்கிறது. இப்படி ஒரு படம் அந்த டைட்டிலோடு வந்திருக்கிறதுங்கிறது. ட்ரெய்லரை பார்த்தேன். ட்ரெய்லரை பார்த்தப்போ உண்மையிலேயே டெக்னிக்கலாக வந்து ரொம்ப அழகாக டைரக்டர் ஜெய்சன் அவர்கள் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னாங்க. அதே மாதிரி அடுத்தது மியூசிக் கணேஷ் ராகவேந்திரா அவரும் சாங்ஸு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். சாங்ஸு பிஜிஎங்கள் எல்லாமே லிரிக்ஸு அதெல்லாம் புரிகிற அளவுக்கு இருந்தது. முத்துக்குமார் தான் பாட்டு எழுதினார்னு சொல்லி அவர் கொஞ்சம் வருத்தத்தோடு சொல்லிட்டு இருந்தார். அவர் இந்த நேரத்தில் இல்லையே அப்படிங்கிறது. ஸோ படம் பார்க்கும்போது அது எல்லாமே ரொம்ப அட்ராக்ஷனாக இருந்தது. நிகில் அவர் ஃபஸ்ட் டைம் நடிச்சிருக்காரு. ஆனால் ஃபஸ்ட் டைம் நடித்தாலும் கொஞ்சம் ஃப்ரீயாக நடித்த மாதிரி இருந்தது. ஸ்டண்ட்டுன்ட்டு எல்லாமே அந்த ரியாக்ஷன்ஸு அதெல்லாமே கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக ஆக்ட் பண்ண மாதிரி இருந்தது. இந்த படத்தை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா, கோபி அவர்கள் வந்து பேசும்போது சொன்னார், சார் இந்த படம் பார்த்துட்டு நாங்களே ரிலீஸ் பண்ணலான்னு சொல்லி டிசைட் பண்ணோம் அப்படின்னாங்க. அப்போ அதே என்னென்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க, இவரும் ஒரு டைரக்டராக இருந்துட்டு ராகுல் அவர் ஒரு ப்ரொடியூசராகவும் இருந்துக்கிட்டு வேற ஒரு படத்தை பார்த்துட்டு இந்த படத்தை கண்டிப்பாக நம்ம ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது அது ஒன்றே போதும். படம் ரொம்ப தரமாக இருந்திருக்கும். அவ்வளோ இம்ப்ரெசிவ் இல்லைன்னு சொன்னோம்னா கண்டிப்பாக வந்து நம்ம எதுக்கு கையை சுட்டுக்கணும், நம்ம எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அப்படி இல்லாமல் வந்து இன்னொரு படத்தை வந்து தைரியமாக நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லும்போது படம் எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு பாதிப்பு கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது என்னால் உணர முடியுது. அதனால் நிச்சயமாக இந்த படம் வந்து ஆடியன்ஸ்கிட்டே ஒரு நல்ல எதிர்பார்ப்பு வந்து கொடுக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பப்ளிசிட்டி இப்போ இவங்கெல்லாம் பேசுனது கொஞ்சம் விவகாரமான பிரச்சனையெல்லாம் வேறு பேசியிருக்காங்க. அதெல்லாம் யூடியூப்பில் போகும்போது எல்லா மேட்டர்களும் வந்து கண்டிப்பாக வந்து இந்த படத்தில் தான் பேசினாங்களா சதுரடி 3500 அப்படின்னு சொல்லி மைண்டில் நல்லா ரெஜிஸ்ட் ஆகும். அதனால் படத்தின் வெற்றி விழாவில் மீண்டும் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வத்தோடு என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.